ஃபன்ஃபிட்ஸ் நேரு வணக்கம். நம்ம இந்தியன் டீம் வேர்ல்டு கப் வின் பண்ணாலும் பண்ணாங்க. 2, 3 நாளா தொடர்ந்து அதே கொண்டாட்டமா தான் இருந்துட்டு இருக்கு. ஆனா, இதுக்கு நடுவுல நம்ம அதாவது யங் இந்தியன் டீம் பார்த்தீங்கன்னா, ஜிம்பாப்வேல ட்ரெய்னிங் எடுத்துட்டு இருக்காங்க. நாளைக்கு நடக்க போற T20 மேட்ச்க்காக தான் அவங்க ட்ரெய்னிங் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ, அவங்கள பத்தி இனிமேல் நம்ம பேசாம இருந்தா நல்லா இருக்காதுன்றதுக்காக தான் நான் இப்போ மெயினா இந்தியா வர்சஸ் ஜிம்பாப்வேல ஃபர்ஸ்ட் ஓடில நடக்க போற விஷயங்கள பத்தி தான் இந்த வீடியோல இப்போ பார்க்க போறோம். ஓகே. ஃபர்ஸ்ட் நாளைக்கு நடக்க போற மேட்ச் மட்டும் இல்ல, அடுத்த 5 மேட்ச்சும் ஹராரே ஸ்போர்ட்ஸ் கிளப்ல தான் நடக்க போகுது. ஸோ, அங்க கிரிக்கெட் கிரவுண்ட் பிட்ச் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, பேட்டிங் அண்ட் பவுலிங் 2 பேருக்குமே சாதகமா தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி பழைய ஹிஸ்ட்ரிலாம் எடுத்து பார்த்தோம்னா 200, 220 அபோவ்லாம் அடிச்சிருக்காங்க. ஸோ சேஸ் பண்ணதும் பார்த்தீங்கன்னா 195, 200லாம் சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த கிரவுண்ட் எப்படி பிட்ச் அமைச்சிருப்பாங்கன்னு தெரியாது. இப்போ எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரே விஷயம், நம்ம யுஎஸ் அண்ட் வெஸ்ட் இண்டீஸ்ல நம்ம பிட்ச் ரிப்போர்ட் எப்படி இருக்கு நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ பழைய ஹிஸ்ட்ரி வச்சு நம்ம அங்கே கெஸ் பண்ண முடியாது. ஸோ அதே மாதிரி இப்போ இங்கே அந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஜிம்பாப்வேல ஃப்ளாட் பிட்சாக தான் இருக்கும். ஸோ அது பேட்டிங்க்கும் சரி, பவுலிங்க்கும் சரி கண்டிப்பாக சாதகமாக தான் இருக்கும். ஸோ நல்ல பேட்டர்ஸ் கொண்ட டீம் சாலிடாக 180+ அடிக்கக்கூடிய பிட்ச்சு தான் அது. ஸோ நம்ம இந்தியன் டீம் அண்ட் ஜிம்பாப்வே டீம் கம்பேர் பண்ணோம்னா, நம்ம ஜிம்பாப்வே டீமை நார்மலாக இடம் போட்டுற முடியும். ஏன்னா ஃபியூ இயர்ஸ் பிஃபோர் பாகிஸ்தான் கூட விளையாடும்போது அவங்க பாகிஸ்தானை பீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கான்ஃபிடென்ட்ல தான் வேர்ல்டு கப் வந்தாங்க. வேர்ல்டு கப் நம்ம வின் பண்ணியாச்சு. ஆனால் இப்போ போயிருக்கிற டீம் பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் யங் இந்தியன் டீம் தான் அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. இருந்தாலும் நம்ம பிளேயர்ஸ் மேலே நம்ம பிசிசிஐ ஃபுல் கான்ஃபிடென்ட்டாக தான் இருக்காங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் ஒயிட் வாஷ் பண்ணணும் தான் பிளான் பண்ணியிருப்பாங்க. ஸோ 5 அவுட் ஆஃப் 5 கண்டிப்பாக வின் பண்ணணும் தான் அவங்களோட எண்ணமாக இருக்கும். ஸோ அதே நேரத்தில் ஜிம்பாப்வே நார்மல் விட்டு கொடுக்க போகிறது கிடையாது. அதில் அவங்க தெளிவாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க கண்ட்ரியில் போய் ஆடுறோம், அது அவங்களோட பிட்ச்சு. ஸோ நம்ம அந்த பிட்சுக்கு அடாப்ட் ஆகிறதுக்கு எத்தனை எடுத்துக்கும் தெரில. இதுக்கு மத்தியில் இன்னும் நிறைய பேர் நம்ம இந்தியன் டீம் பேட்டிங் ஆர்டரில் நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது. ஸோ ஓப்பனிங் யார் அப்படின்றதுல இன்னும் வரைக்கும் தெளிவான முடிவு யாருக்குமே தெரியலன்னு தான் கண்டிப்பாக சொல்லணும். நான் லாஸ்ட் வீடியோவில் ஓப்பனிங் கண்டிப்பாக கில் அண்ட் யஸ்வந்த் ஜெய்ஸ்வால். யஸ்வந்த் ஜெய்ஸ்வால் இல்லாத பட்சத்தில் கண்டிப்பாக அபிஷேக் சர்மா ஆர் இப்போ போயிருக்க சாய் சுதர்ஷன் இறங்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் ரீசெண்டாக இப்போ நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ருத்துராஜ் அண்ட் சஞ்சு சாம்சன் ஓப்பனிங் தான் பிளான் பண்ணியிருந்தாங்க. இப்போ சஞ்சு வராதனால ருத்துராஜ் கூட வேறு யாராவது இறங்கலாம், கில் ஒன் கூட வரலாம் அப்படின்றாங்க. ஸோ இந்த விஷயங்கள் எனக்கும் கொஞ்சம் யோசிக்கக்கூடிய விஷயமா தான் இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறோம் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். இதை தவிர ஓப்பனிங் அண்ட் ஒன் யார் யாரும் நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறோம் அதையும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அதற்கு அடுத்தபடியாக மிஸ் ஆன இந்த 3 பிளேயர்ஸ் ஃபஸ்ட்டு 2 T20க்கு விளையாட மாட்டேன் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க எப்போ கிளம்புவாங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இது வரைக்கும் அனௌன்ஸ்மெண்ட் வரல. ஸோ கூடிய சீக்கிரம் மேபி நாளைக்கு அனௌன்ஸ்மெண்ட் வரலாம். அவங்க கிளம்பி போனாலும் அங்கே ஒரு 2 or 3 டேஸ் கழிச்சு தான் 3வது போட்டியில் இறங்க அதிக வாய்ப்பு இருக்குது. சோஷியல் மீடியாவில் பார்க்குற விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, சிவம் துபே நீக்கம், அதிலும் அதிரடி நீக்கம் அப்படிலாம் போட்டுட்ருக்காங்க. எனக்கு அது என்னன்னு எனக்கு புரியல. இப்போ பார்க்குற எல்லாருக்குமே தெரியும். முக்கியமாக அவங்க பார்படாஸ்லேருந்து வர முடியாத சிச்சுவேஷனால தான் இந்தியன் டீமோட ஜாயின் பண்ண முடியல. ஸோ அதனால தான் அவங்க பதிலாக வேற ஒரு 3 பிளேயர்ஸ் பிசிசிஐ செலக்ட் பண்ணி அனுப்பியிருந்தாங்க. ஸோ இது நமக்கு எல்லாம் தெரியும். எல்லாத்தோட இப்போ பிசிசிஐ தெளிவான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நாங்கள் நினச்சிருந்தா அங்கேருந்து டேரெக்டாக அந்த 3 பேரும் எங்களால் ஜிம்பாப்வேக்கு அனுப்பியிருக்க முடியும். ஆனால் இங்கே செலிப்ரேஷனில் கண்டிப்பாக அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும். குறிப்பாக 125 கோடி கொடுக்கும்போது அவங்க அந்த டீமில் இருக்கணும். குறிப்பாக சிவம் துபே பிளேயிங் 11ல் இருந்திருக்காரு. ஸோ அவர் கண்டிப்பாக அதில் இருக்குன்னு சொன்னால தான் அந்த 3 பேர் செலிப்ரேஷன் முடிச்சுட்டு அதுக்கடுத்து அனுப்புகிறோன்னு தெளிவாகவே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது தெரியாமல் நிறையா பேர் சோஷியல் மீடியாவில் அந்த 3 பேர் நீக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. அது ஏன்னு எனக்கு தெரில. அடுத்தபடியாக நம்மளோட போலிங் அப்படின்னு வரும்போது ஆவேஷ் கானை பற்றி நிறைய விஷயம் பேசியிருந்தோம். அதுக்கடுத்து கலீல் அகமது கண்டிப்பாக இருப்பாருன்னு தான் போன வீடியோவில் சொல்லியிருந்தோம். ஆனால் இவங்க 2 பேரையும் தவிர்த்து துஷார் தேஷ்பாண்டே உள்ள வரக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ப்ராபபிளாக பிளேயிங் 11 என்னன்றது நாளைக்கு ஈவினிங் 4:30க்கு தான் கண்டிப்பாக நமக்கு தெரிய வரும். ஸோ சாட்டர்டே அண்ட் சண்டே 2 மேட்ச் இருக்குது. எல்லா மேட்சுமே 4:30க்கு தான் நம்ம இந்தியன் நேரப்படி ஆரம்பிக்குது. ஸோ ரொம்ப விறுவிறுப்பாக தான் இருக்க போகுது. இவ்வளோ நாள் கொண்டாடி தீர்த்தாச்சு. இப்போ யங் இந்தியன் பிளேயர்ஸ் நம்ம T20ல வருங்கால T20 பிளேயர்ஸ் இவங்க தான் தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ இருக்கிற பிசிசிஐ மெம்பர்ஸோட பார்வை எல்லாமே இவங்க மேலே தான் கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லணும். எங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றதை பொறுத்து தான் ஃபியூச்சரில் ஸ்ட்ராங்கான டீமை நம்ம கட்டமைக்க முடியும்னு சொல்லிட்டு இப்போ பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாத்தோட இன்னும் சில பேர் கேட்கக்கூடிய விஷயங்கள், இன்னும் சில பேர் பிசிசிஐ மறந்துட்டாங்க. இஷான் கிஷான், ஸ்ரேயஸ் ஐயர் அண்ட் கேஎல் ராகுலும் எல்லாரும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன் இவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னு. நம்ம லாஸ்ட் வீடியோவில் திலக் வர்மா அண்ட் ஐபிஎல் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணினா சில பிளேயர்ஸை பற்றி பேசியிருந்தோம். ஆனால் இவங்க 3 பேர் தெளிவாக பிசிசிஐலேருந்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ இஷான் கிஷானுக்கு இன்னும் அந்த ப்ராப்ளம் முடிஞ்சு பிசிசிஐ கூட அந்த ஒப்பந்தம் இன்னும் அக்ரிமெண்ட் போடலை அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ ஸ்ரேயஸ் ஐயர் கூடிய சீக்கிரம் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கேஎல் ராகுல் நம்ம எல்லோரும் தெரிஞ்ச விஷயம் தான். யங் பிளேயர்ஸ்ன்றனால யங் பிளேயர்ஸ் 3 பேர் இப்போ கீப்பர் இருக்காங்க.
ஸோ அவருக்கும் அடுத்தபடியா வாய்ப்பு குடுக்கணும்றது ரொம்ப கஷ்டமான விஷயங்கள் தான். ஸோ இதெல்லாம் மனசுல வச்சு தான் இந்த டீம் அனுப்பியிருக்காங்க. ஸோ அடுத்து நம்ம ஸ்ரீலங்கன் சீரிஸ்ல தான் நம்ம பிசிசிஐ வந்து நம்ம இந்தியன் டீம் எப்படி செலக்ட் பண்ண போறாங்கன்னு தெரியும். எல்லாத்தோட முக்கியமா நம்ம இந்தியன் கோச், ஹெட் கோச் இதுவரைக்கும் நம்ம செலக்ட் பண்ணல. இப்போதைக்கு இந்தியன் கிரிக்கெட் அகாடமியோட ஹெட்டா இருக்கிற விபிஎஸ் லட்சுமணன் தான் அங்க போயிருக்காரு. ஸோ அவர் வந்து நான் டீமுக்கு கூட்டு போறேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அவர் தான் அங்க வந்து ட்ரெய்னிங் குடுத்துட்டு இருக்காரு. நம்ம ஃபோட்டோஸ்லாம் பார்த்துருப்போம். ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி வரக்கூடிய நாளை மேட்ச்ல ஜிம்பாப்வே எப்படி ஃபேஸ் பண்றாங்கன்னு பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் முடிஞ்ச உடனே தான் நமக்கே வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். யார் யார் பிளேயிங் லெவல்ல இருக்காங்க, யார் யார் பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. ஆல்ரெடி நம்ம டீம்ல செலக்ட் ஆன அந்த 3 பேர் வந்த பிறகு, இப்போ இருக்கிற பிளேயர்ஸ்ல திரும்பவும் போனவங்க வருவாங்களா? அப்படின்னு சொல்லி நெறைய பேருக்கு கன்ஃப்யூஷன் இருக்கு. எனக்கு கொஞ்சம் கன்ஃப்யூஷன் இருக்கு. ஸோ அது இதுவரைக்கும் பிசிசிஐ இன்னும் தெளிவான எக்ஸ்ப்ளனேஷன் குடுக்கல. மேக்ஸிமம் இவங்க ஜாயின் பண்ணோம்னா, அவங்க ரிட்டர்ன் வர வாய்ப்பு இருக்கா? இல்லாட்டி இருந்து முடிச்சுட்டு வராங்களான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் வந்து அவங்க இருந்து மொத்தமா முடிச்சுட்டு வர வாய்ப்பு தான் அதிகமா இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நாளைக்கு நடக்க போகிற மேட்ச்சில் நம்ம இந்தியன் டீமோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு நினைக்கணும் அதையும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். ஜிம்பாப்வேல இந்தியாவை சமாளிக்க முடியுமா முடியாதா? இப்போ எல்லாரோட கொஸ்டின் அதுவாக தான் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் கஷ்டம் தான் நான் சொல்வேன். அவங்க என்ன தான் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்லா இன்க்ரீஸ் ஆகியிருந்தாலும் நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் அப்படின்னு வரும்போது அவங்களோட இவங்க நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நிறைய கேம் விளையாண்டுருக்காங்க. அந்த ப்ரெஷர் சுச்சுவேஷன் சொல்லக்கூடிய அந்த ஐபிஎல் மாதிரி மேட்ச்லாம் நிறைய பெர்ஃபார்மன்ஸ் பண்ண பிளேயர் தான் அங்கே போயிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக டீம் இந்தியா வந்து வின் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குதுங்க நான் சொல்லுவேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மேட்ச்சை நம்ம எதிர்பார்த்த அந்த அனைத்து கேள்விகளுக்கும் விடை கிடைச்சிருந்தா நான் சொல்லுவேன். சரி ஓகே. இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது சண்முகம்.